10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Next exercise 7.9. First question. Find the asymptotes of the following curves. A given curve ku asymptotes நம்ம கண்டுபிடிக்க போறோம். Find the asymptotes of the following curves. First subdivision பாருங்க. F of x is equal to x squared by x squared minus 1. F of x is equal to x squared by x squared minus 1. இந்த given ஃபங்க்ஷனுக்கு நம்ம asymptotes வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ வந்து என்ன பண்ணா asymptotesனா ஆல்ரெடி நம்ம வந்து we know that last class definition. இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் asymptotes இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா horizontal asymptotes. Horizontal asymptotesனா நமக்கு வந்து கண்டிஷன் தெரியும்னா x is equal to plus or minus infinity-னா y equal to a ன்னு கிடைக்கணும். என்ன கிடைக்கும்னா x is equal to plus or minus infinity-னா y equal to a. Therefore y equal to a-ங்கிறது horizontal asymptotes. இது எப்படி இருக்குன்னா which is parallel to x axis. இது எப்படி இருக்குன்னா which is parallel to x axis இருக்கும். அப்போ என்ன கண்டிஷன் horizontal asymptotesக்கு x is equal to plus or minus infinity-னா y equal to a வேல்யூ கிடைக்கணும். அந்த y equal to a தான் horizontal asymptotes. அப்போ therefore that is parallel to x axis. Next condition வந்து பார்த்தீங்கன்னா x tends to a னா y equal to plus or minus a. அப்போ அந்த x is equal to a-ங்கிறது vertical asymptotes. அப்போ x tends to a னா y equal to plus or minus a. Therefore x is equal to a-ங்கிறது vertical asymptotes. இது எப்படி இருக்குன்னா which is parallel to y axis. Next third type numerator greater than denominator. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து சொல்லும்போது y equal to f of x கர்வு நியூமரேட்டர் தான் அதிகமாக இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ therefore ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸ் எப்படி சொல்லலாம்னா டயகனல் அசம்ப்டோட்ஸ் சொல்லலாம். இன்னொரு மீனிங் இருக்குது ஸ்லாண்ட்டுக்கு டயகனல் அசம்ப்டோட்ஸ் இல்லைன்னா ஆப்ளிக்குன்னு சொல்லலாம். சம்மில் வரும்போது மீனிங் வந்து அந்த வேர்டு வந்து நமக்கு தெரியும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். f of x is equal to x squared by x squared minus 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து y equal to f of x வச்சுக்கிறோம். இந்த given பருவ y equal to f of x equal to x squared by x squared minus 1. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அசம்ப்டோட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த டினாமினேட்டரில் பாருங்கள் x squared minus 1 இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா x squared minus 1னா x squared equal to 1, x is equal to plus or minus 1. அதனால தான் இங்கே லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா x tends to minus 1 minus f of x is equal to limit x tends to minus 1 1 minus the given function in the f of x பாருங்க x squared by x squared minus 1. அப்போ xக்கு போது என்ன பண்ணால் 1 போடுறோம். அப்போ 1 minus 1 0. anything by 0 infinity. இங்கே வந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கனால that is equal to minus infinity. அப்போ என்ன அப்ளை பண்ணிக்கணும்னா லிமிட் x tends to minus 1 minus f of x is equal to லிமிட் x tends to minus 1 minus x squared by x squared minus 1. இது f of x given ஃபங்க்ஷனு. இப்போ xக்கு போது என்ன பண்ணால் 1 போடுறோம். அப்போ x squared by 1 minus 1 0 ஆயிரும். அப்போ anything by 0 that is equal to infinity. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ that is equal to minus infinity. அடுத்து நெக்ஸ்ட்டு லிமிட் x tends to minus 1 plus limit x tends to minus 1 plus f of x is equal to limit x tends to minus 1 plus f of x equal to given function x squared by x squared minus 1. அப்போ எக்ஸுக்கு போது 1 போடுங்க. அப்போ வந்து anything by 0ங்கிறது இன்ஃபினிட்டி ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அப்போ லிமிட் x tends to minus 1 plus x squared by x squared minus 1ங்கிறது ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to plus or minus infinity. அப்போ y equal to நமக்கு a கிடச்சுன்னா that is equal to என்ன இருக்குன்னா வெர்டிகல் அசம்ப்டோட்டாக இருக்கும். அப்போ therefore இதில் வந்து பார்க்கும்போது x is equal to minus 1ங்கிறது வெர்டிகல் அசம்ப்டோட். அப்போ minus 1 வச்சு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த வேல்யூ போட்டு சொல்லணும்னா கண்டிஷன் போகிறோம் x is equal to minus 1ங்கிறது வெர்டிகல் அசம்ப்டோட்ஸ். therefore x is equal to minus 1 is a vertical asymptotes. Next limit x tends to 1 minus ஏன்னா x squared equal to 1, x is equal to plus or minus 1. அப்போ x equal first minus 1 அப்ளை பண்ணிக்கோம். இங்கே வந்து plus 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ limit x tends to 1 minus
f of x is equal to f of x given function x squared by x squared minus 1. அப்போ limit extends to 1 minus f of x is equal to limit extends to 1 minus f of x function given function x squared by x squared minus 1 equal to x க்கு போது 1 replace பண்ணுங்க. அப்போ x squared by 1 minus 1 0 anything by 0 equal to infinity. left side 1 minus that is called இங்கே வந்து minus infinity நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ limit extends to 1 plus அப்போ வந்து f of x is equal to limit extends to 1 plus given function f of x equal to x squared by x squared minus 1. அப்போ x க்கு போது 1 போடுங்க. அப்போ x squared by 1 minus 1 அப்போ இங்கே 0 ஆயிரும் denominator. அப்போ anything by 0 that is equal to infinity. அப்போ therefore limit extends to 1 plus f of x is equal to limit extends to 1 plus x squared by x squared minus 1 equal to plus infinity. இங்கே ப்ளஸ் எடுத்துருக்கோம், இதெல்லாம் வந்து ப்ளஸ் infinity. அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அப்போ வந்து இப்போ x equal to plus or minus infinity எடுத்து y ஓட வேல்யூ கிடச்சுன்னா that's equal to vertical asymptotes. அப்போ x equal to 1ங்கிறது vertical asymptotes. நெக்ஸ்ட்டு the given function பாருங்கள் f of x equal to x squared by x squared minus 1. இதில் பாருங்கள் சின்ன ஆல்டர் பண்ணிருக்கு. அப்போ f of x equal to x squared by x squared minus 1. இப்போ x squared வந்து பாருங்கள் மேலே நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் x squared வந்து காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ டினாமினேட்டர் பாருங்கள் x squared into x squared take common 1 minus 1 by x squared. அப்போ வந்து x squared cancel ஆயிரும், that is equal to 1 by 1 minus 1 by x squared. அப்போ therefore f of x is equal to 1 by 1 minus 1 by x squared. அப்போ இந்த given function வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இப்போ எக்ஸுக்கு பொதுவாக 0 போட்டிங்கன்னா சொல்லும்போது 1 by 0 அப்போ வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். அதனால் வந்து லிமிட் வந்து பாருங்கள் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி 1 by 1 minus 1 by x that's equal to infinity apply பண்ணுங்க, that is equal to 1 by 1 minus 1 by infinity. அப்போ 1 by infinity என்ன வரும் நமக்கு வந்து 0 ஆயிரும். அப்போ 1 by இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 0 that is equal to 1. அப்போ இது எப்படி இருக்குன்னா சொல்லும்போது இங்கே பாருங்கள் லிமிட் அடுத்தது பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by 1 minus 1 by x squared. The f of x function 1 by 1 minus 1 by x squared that is equal to x க்கு பொதுவாக infinity apply பண்ணுங்க 1 by 1 minus 1 by infinity that is equal to 1 by infinity 0. அப்போ therefore equal to வேல்யூ வந்து 1. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x equal to நமக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ y equal to plus or minus infinity அப்போ வந்து பார்க்கும்போது என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y equal to a வந்திருக்கு. அப்போ x equal to plus or minus infinity அப்போ நமக்கு கிடைக்காது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. அப்போ therefore y equal to 1ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. அப்போ y equal to 1ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து x equal to -1 வெர்டிக்கல் அசம்ப்டோட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சம்மில் பார்த்தீங்கன்னா x equal to 1ங்கிறது வெர்டிக்கல் அசம்ப்டோட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மில் y equal to 1ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கர்வ் எப்படி ட்ரா பண்ணுறது பாருங்கள். இப்போ கிவன் வந்து இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு xy போட்டுங்க. ஃபஸ்ட்டு அசம்ப்டோட்ஸ் பாருங்கள் வெர்டிக்கல் அசம்ப்டோட்ஸ் பாருங்கள் x is equal to -1 and x is equal to 1. அப்போ வந்து பிங்க் லைன் பாருங்கள் x is equal to -1 இங்கே வந்து x is equal to 1 இது வந்து வெர்டிக்கல் அசம்ப்டோட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த y equal to 1ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ் எல்லோ கலர் லைன் பாருங்கள். அப்போ வந்து பார்க்கும்போது y equal to 1ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. அப்போ கவ் வந்து இது நமக்கு முதவே தெரியும் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் இது டிஸ்கன்யூஸ் கர்வு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். இது x equal to -1 இது x equal to +1 இது கடையில் கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்வ் வரையும் போது பாருங்கள் x is equal to 0னா வேல்யூ என்ன பண்ணணும்னா ஒய்யோட வேல்யூ 0 ஆயிரும். அந்த கர்வ் எங்கே பாஸ் ஆகும்னா 0,0 வழியாக பாஸ் ஆகும். அதனால தான் இந்த லைன் போட்டுருக்கு பாருங்கள் 0,0 கீழே டவுன் வேர்டில் பாருங்கள் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்போ வந்து மேலே பாருங்கள் x is equal to -1ங்கிறது இந்த பக்கம் கர்வ் இந்த பக்கம் இருக்குது, ரைட் சைட்லையும் கர்வ் இருக்குது. அப்போ therefore இங்கே x equal to -1ங்கிறது வெர்டிக்கல் அசம்ப்டோட்ஸு, இங்கே x equal to 1ங்கிறது
இங்கே வந்து வெர்டிகல் அசம்ப்டோட்ஸு y = 1ங்கிறது ஹாரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு இதை வச்சு தான் நம்ம வந்து கர்வ் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ கிவன் சம் என்ன பார்த்தீங்கன்னா f(x) = x² / x² - 1 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து x = -1 and +1ங்கிறது வெர்டிகல் அசம்ப்டோட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லும்போது அப்போ வந்து y = 1ங்கிறது ஹாரிசாண்டல் அசம்ப்டோட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இந்த சம் ஃபஸ்ட் சப்டிவிஷன் இது வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து தேர்ட் சம்மு f(x) = 3x / √(x² + 2). f(x) = 3x / √(x² + 2). அப்போ பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். கிவன் ஃபங்க்ஷன் let y = f(x). இந்த கிவன் ஃபங்க்ஷனை y எடுத்துக்கிறோம். அப்போ y = f(x). f(x) = 3x / √(x² + 2). அப்போ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் பாருங்கள். இந்த x² + 2ங்கிறது not equal 0. ஏன்னா x² + 2 = 0 எடுத்தால் x² = -2. அப்போ அதை -2 போச்சோம்னா இமேஜினரி பார்ட் போயிடும். அதனால இதுக்கு நோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேன் கிவன் f(x) இன்ஃபினிட்டிவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி இருக்கிறனால தான் நோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூக்கு வராது. கேன் கிவன் f(x) இன்ஃபினிட்டிவ். தட் இஸ் கால்டு நோ வெர்டிகல் அசம்ப்டோட்ஸ். இந்த கர்வ் சொல்லிங்க டினாமினேட்டர் பார்த்தா வச்சு சொல்லியிருக்கு x² + 2 not equal 0. அப்போ வந்து நோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேன் கிவன் f(x) இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ தட் இஸ் கால்டு நோ வெர்டிகல் அசம்ப்டோட்ஸ். நோ வெர்டிகல் அசம்ப்டோட். இப்போ பாருங்கள் கிவன் ஃபங்க்ஷனை f(x) அசியூம் பண்ணிக்கிறோம். f(x) = 3x / √(x²) f(x) = 3x / √(x² + 2). இது கிவன் ஃபங்க்ஷனு. இதை பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஹியர் f(x) = 3x / இந்த x² வந்து காமன் எடுத்துருக்கு. அப்போ √(x²) × 1 + 2/x². அப்போ வந்து f(x) எப்படி எழுதிருக்கும் பாருங்கள். 3x / √(x²). x² டேக் இட்ஸ் காமனு. அப்போ √(x²) × 1 + 2/x². இப்போ பாருங்கள் ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது x = ±∞ y = a சம் வேல்யூ கிடச்சுன்னா ஹரிசாண்டல் அசம்ப்டோட் கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லிமிட்டு x → -∞. அப்போ வந்து லிமிட்டு x → -∞ f(x) = லிமிட் x → -∞. அப்போ f(x) கர்வ் பார்த்தீங்கன்னா 3x இங்கே 3x பை இங்கே சொல்லும்போது 3x / -x × √(1 + 2/x². இங்கே பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷனை f(x) பொதுவாக 3x / √(x² × 1 + 2/x². இதை சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ லிமிட் x → -∞ 3x / -x √(1 + 2/x². இப்போ வந்து பாருங்கள் x கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது ரிமைனிங் பார்ட் வந்து இருக்குன்னா -3 / √(1 + x². எக்ஸுக்கு போது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -3 / √(1 + 2/∞. அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0 ஆயிரும். அப்போ -3 / √(1 + 0. அப்போ √(1 + 0 √1 வேல்யூ வந்து 1. -3 / 1ங்கிறது -3. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து -3 / 1ங்கிறது தட் இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ வந்து லிமிட் x → -∞ வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா -3 கிடைச்சிருக்கு. லிமிட் x → -∞ f(x) = லிமிட் x → -∞ இந்த 3x / √(x² × 1 + 2/x²ங்கிற ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்போ 3x / -x × √(1 + 2/x². அப்போ வந்து எக்ஸுக்கு போய் இன்ஃபினிட்டி போடுங்க. x கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு -3 / √(1 + 2/x போய் இன்ஃபினிட்டி. அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. தட் இஸ் ஈக்குவல் டு √(1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 வந்துடும். அப்போ -3 / 1ங்கிறது -3. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிதுன்னா y = a. அப்போ y = -3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட். y = -3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் லிமிட் x → +∞. f(x) = அப்போ வந்து f(x) மாற்றிக்கணும். அப்போ மாற்றினா என்ன வரும் பாருங்கள் சொல்லும்போது 3x / x இங்கே வந்து ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ், அதனால இங்கே மைனஸ் போட்டுருக்கு. அப்போ 3x / x × √(1 + 2/x². எக்ஸுக்கு போய் இன்ஃபினிட்டி போடுங்க. இங்கே x கேன்சல் ஆயிரும். அப்போ 3 / √(1 + 2/x போய் இன்ஃபினிட்டிவ்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0, அப்போ 1 + 0ங்கிறது 1, ரூட் ஆஃப் 1 வேல்யூ = 1, அப்போ 3/1 = 3. அப்போ y = சம் வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ x ∞ அப்படிங்கும்போது y வேல்யூ கிடச்சுன்னா ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. தேர்ஃபோர் y = 3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. அப்போ எத்தனை அசம்ப்டோட்ஸ்னா y = -3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்டு, y = 3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. y = 3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. பாருங்கள், இப்போ டயக்ராம் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு x ஆக்சிஸ் y ஆக்சிஸு. இப்போ நமக்கு வெர்டிகல் அசம்ப்டோட்ஸ் இல்லை. அப்போ வந்து ஃபஸ்ட் பார்த்துங்க, y = 3 ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ். பிங்க் கலர் லைன் பாருங்கள், y = 3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. இங்கே டவுனில் பாருங்கள், y = -3ங்கிறது பிங்க் கலர் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. இடையில வந்து கர்வ் இருக்கணும். அப்போ வந்து கர்வ் பார்த்தீங்கன்னா f(x) = 3x/√(x² + 2). அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ 0னா இங்கே ஒய்யோட வேல்யூ 0 ஆகும். கர்வ் வந்து எப்படி பாஸ் ஆகும்னா அந்த அசம்ப்டோட்ஸுக்கு நடுவில் பாஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி கர்வ் வந்து பாஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா y = 3, y = -3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ கிவன் ஃபங்க்ஷன் y = f(x) = 3x/√(x² + 2) கொடுத்துருக்கு. இதில் முதல்ல நம்ம சொன்னோம் x² + 2ங்கிறது ≠ 0. ஏன்னா இது இமேஜினரி கிடைக்கும். தட் இஸ் நோ வேல்யூ ஆஃப் x கேன் கிவன் f(x) இன்ஃபினிட்டி கிடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோ வெர்டிகல் அசம்ப்டோட்டு. அப்போ நோ வெர்டிகல் அசம்ப்டோட்ஸு. ஹியர் f(x) கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள், 3x/√(x² காமன் எடுத்திருக்கேன். அப்போ √(x² × 1 + 2/x². அப்போ இது என்ன பண்ணால் நம்ம வந்து ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ்னா x ± னா ஒய்யோட வேல்யூ வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸ் கிடைக்கும். அப்போ இங்கே சொல்லும்போது லிமிட் x → -∞ அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு f(x) லிமிட் x → -∞, 3x இதில் மைனஸு. அப்போ -x/√(1 + 2/x². இப்போ எக்ஸுக்கு போது இன்ஃபினிட்டி போடுங்க. நியூமரேட்டரில் x இங்கே x கேன்சல் ஆயிரும். அப்போ -3/√(1 + 2/∞. அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்டிங்கிறது 0 ஆயிரும். அப்போ -3/1ங்கிறது தட் இஸ் = -3. அப்போ y = சம் வேல்யூ வந்திருக்கு. அப்போ y = -3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிட் x → ∞. அப்போ லிமிட் x → ∞, f(x) இங்கே வந்து லிமிட் x → +∞, 3x/x √(1 + 2/x². இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் +x போட்டிருக்கோம். போனதில் பார்த்தீங்கன்னா -x இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதான் மைனஸ் போட்டு பாருங்க. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து 3x/x √(1 + 2/x². இந்த x கேன்சல் பண்ணிக்கங்க. தட் இஸ் = 3/√(1 + இந்த எக்ஸுக்கு போய் இன்ஃபினிட்டிவ் 2/∞, எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அப்போ √(1 + 0, √1 வேல்யூ =1. அப்போ 3/1 =1. அப்போ தேர்ஃபோர் y = சம் வேல்யூ கிடச்சிருக்கு. y = 3 இஸ் அ ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. அப்போ கர்வ் ட்ரா பண்ணிங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், y = 3ங்கிறது ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. இங்கே y = -3ங்கிறது நமக்கு வந்து ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு. இதை வச்சு நம்ம டயக்ராமு ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கர்வ் எங்கே பாஸ் ஆகுதுன்னா 0,0 வழியாக பாஸ் ஆகுது. அப்போ கர்வ் கிராஃபில் போகிற மாதிரி நம்ம போட்டு பார்த்தோம்னா நம்ம கர்வ் வந்து இந்த அசம்ப்டோட்ஸ் கடையில் கர்வ் ட்ரா பண்ணிடலாம் நம்ம வந்து. அப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 7.67. கொஸ்டினில் என்ன கேட்டுக்கு பாருங்கள், ஃபைன் தி ஸ்லாண்ட்டு ஆர் ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துக்கு பாருங்கள் ஆப்ளிக்யூ. இன்னொரு வேறு சொல்லலாம் டயக்னல். நோட் த பாயிண்ட்டு. ஃபைன் தி ஸ்லாண்ட் or oblique or diagonal asymptotes for the function f(x) = x² - 6x + 7 இங்கே வந்து x + 5. இப்போ given sum என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா f(x) = x² - 6x + 7/x + 5. இது கொஸ்டின்லேயே கேட்டுக்கிறது ஸ்லாண்ட்டு ஆர் ஆப்ளிக்யூ. இன்னொரு மீனிங் இருக்குது, டயக்னல் இருக்குது. அப்போ அசம்ப்டோட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிவன் ஃபங்க்ஷன் பாருங்கள், f(x) = x² - 6x + 7/x + 5. இது கிவன் ஃபங்க்ஷனு. அப்போ f(x) = x² - 6x + 7/x + 5. இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ டினாமினேட்டர் நியூமினேட்டர் செக் பண்ணுங்கள். நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் அசம்ப்டோட்ஸு, இதில் வந்து வெர்டிகல் அசம்ப்டோட்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸு. கொஸ்டினில் வந்து டைரெக்டாக கேட்டிருக்கிறது ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்லாண்ட் அசம்ப்டோட்ஸ்னால் கண்டிஷன் நமக்கு என்னென்னு பாருங்கள், நியூமினேட்டர் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். அப்போ நியூமினேட்டர் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. அப்போ f(x) = x² - 6x + 7/x + 5. அப்போ இதிலே பார்த்தாவே உனக்கு தெரியும் சொல்லும்போது இது வந்து டிகிரி ஆர்டர் வந்து 2, இது வந்து டிகிரி வந்து 1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா
நியூமரேட்டர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஸ்லாண்ட் அசம்ப்டோர்ஸ் கிடைக்கும். கொஷினை வச்சு நம்ம அசம்ப்ஷன் பண்ணிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா f of x is equal to x squared minus 6x plus 7 by x plus 5 இது given ஃபங்க்ஷனு. அப்போ எப்படி இருக்குன்னா நியூமரேட்டர் greater than denominator, therefore we get slant asymptotes. அதனால தான் கொஷினில் வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க find the slant or oblique, இன்னொரு மீனிங் இருக்குது diagonal asymptotes for the function f of x is equal to x squared minus 6x plus 7 by x plus 5. அப்போ given ஃபங்க்ஷன் எழுதிக்கிங்க, given f of x is equal to x squared minus 6x 11 by x plus 5. இப்போ வந்து பாருங்கள் degree of numerator greater than degree of denominator. அப்போ வந்து என்ன இருக்கும் டெஃபினிஷன் பாருங்கள், it has slant asymptotes. இப்போ இது யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சிந்தர் டிவிஷன். அப்போ வந்து நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அப்போ வந்து சிந்தர் டிவிஷன் போட்டுங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூமரேட்டர் எழுதிக்கிங்க x squared minus 6x plus 7. அப்போ வந்து கோஷன்ட் வந்து பார்த்திங்கன்னா x plus 5 இங்கே வந்து டிவைட் பண்ணால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டால் நமக்கு வந்து இது வந்து பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள் இங்கே எக்ஸு இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கும் போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும். அடுத்தது இங்கே எக்ஸு இங்கே சொல்லும்போது இங்கே என்ன பாருங்கள் இங்கே எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே சொல்லும்போது அடுத்தது 5 இன்ட்டு எக்ஸு இங்கே வந்து 5x. அப்போ இங்கே வந்து x ஸ்கொயர் மைனஸ் 6x இருக்குது. நமக்கு இங்கே வந்து மல்டி பண்ணும்போது இங்கே x ஸ்கொயர் ப்ளஸ் 5x கிடச்சிருக்கு. அப்போ சைன் சேஞ்ச் பண்ணால் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து மைனஸ் 6x ஆல்ரெடி இருக்குது. இது சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 5x. அப்போ தேர்ஃபோர் டோட்டலி வந்து மைனஸ் 11x. ரிமைண்டர் வந்து என்ன 7 இருக்குது, அப்படியே வந்து டவுனில் கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 11x ப்ளஸ் 7. அப்போ வந்து எது நமக்கு போட்டால் நமக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும், கோஷன் கிடைக்கும். பாருங்கள் ஸ்லாண்ட் அசம்ப்டோர்ஸ் நமக்கு தெரியும், y ஈக்குவல் டு q, கோஷன் நமக்கு கிடைக்கணும். அப்போ வந்து பாருங்கள் இங்கே வந்து 5 பாருங்கள். அப்போ ரிமைனிங் பார்த்தா மைனஸ் 11x ப்ளஸ் 7 இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லும்போது இந்த 11 மல்டி பண்ணுங்கள் மைனஸ் 11x. இங்கே சொல்லும்போது 5 இன்ட்டு 11ங்கிறது 55, இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் 55. அப்போ தேர்ஃபோர் மைனஸ் 11x மைனஸ் 55 வந்துடும். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள் மைனஸ் 11x இங்கே ப்ளஸ் 11x சைன் சேஞ்ச் பண்ணால் இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ் 55. அப்போ வந்து இது 11x ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 7 இருக்குது மைனஸ் 55 இருக்குது. இது ப்ளஸ் ஆகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலில் வந்து 62 கிடைக்குது. இது ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 62. அப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோஷன் வந்து என்ன இருக்குது பாருங்கள் x மைனஸ் 11 இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா y ஈக்குவல் டு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா x மைனஸ் 11ங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட்டு அசம்ப்டோர்ஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கரு வரைய போகிறோம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் கேட்டுக்கிறது ஃபைண்ட் தி ஸ்லாண்ட் ஆப்ளிக் அசம்ப்டோர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். அப்போ வந்து f of x equal to x squared minus 6x plus 7 by x plus 5. அப்போ நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டர் கம்மியாக இருக்குது. பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டர் ஆஃப் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். அப்போ இட் ஹாஸ் ஸ்லாண்ட் அசம்ப்டோர்ஸு. அப்போ தேர்ஃபோர் இதில் வந்து சிட்டி டிவிஷன் மூலம் சால்வ் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து கோஷன் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு x மைனஸ் 11 கிடைக்கிறது ஸ்லாண்ட் அசம்ப்டோர்ஸு. இப்போ கர்வ் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிக்கங்க. அப்போ சைடில் போட்டு பாருங்கள் y ஈக்குவல் டு x மைனஸ் 11 லைன் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் y ஈக்குவல் டு x மைனஸ் 11ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனு. அப்போ எக்ஸுக்கு போது 0 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் மைனஸ் 11 கிடைக்கும். எக்ஸுக்கு போது 11 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 0 கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணால் ஒரு லைன் வரைஞ்சிடுவேன் ஃபஸ்ட்டு. அப்போ இதில் என்ன இருக்குன்னா 11,0ங்கிற ஒரு பாயிண்ட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0, மைனஸ் 11ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிடுவேன், ஸ்ட்ரைட் லைன். பார்த்துங்க 0, மைனஸ் 11, இங்கே வந்து 11,0 ஸ்ட்ரைட் லைன் வந்துடுவேன். அப்புறம் அடுத்த கர்வு பாருங்கள். இங்கே சொல்லும்போது இந்த கர்வு பார்க்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா இங்கே 0 மைனஸ் 6 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 7 பை 0 ப்ளஸ் 5. அப்போ y ஈக்குவல் டு 7/5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்க்கும்போது 0,7/5. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4.414 டெசிமல் பாயிண்டில் வருது. இது போட்டால் 0 ஆகுது, இங்கே கட் ஆகுது. அப்போ வந்து இந்த கர்வு வந்து இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன் நான். அப்போ இது டிஸ்கன்யூஸ் கர்வு, அதனால தான் கீழே இங்கே வந்திருக்கேன். அப்போ வந்து பார்த்துங்க. அப்போ சொல்லும்போது ஃபைண்ட் தி கொஸ்டின் கேட்டுக்குது ஸ்லாண்ட்டு ஆப்ளிக் அசம்ப்டோர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். நமக்கு வந்து x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 7 பை x ப்ளஸ் 5. இதுக்கு வந்து நம்ம ஸ்லாண்ட் அசம்ப்டோர் படிச்சிருக்கோம். y ஈக்குவல் டு x மைனஸ் 11 ஈஸியாக ஸ்லாண்ட் அசம்ப்டோர்ஸு. இதில் டயக்ராமு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கொஸ்டின் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.